Hi, assalamualaikum friends. Welcome to my channel Business and Blog. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ஒரு soyameat கறி ஒன்று தான். தேங்காய் பால் இல்லாமல் எப்படி soyameat கறி ஒன்று செய்கிறேன்னு பார்ப்போம். அதில் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகினப்பறம் அதில் ஜிஞ்சர் அண்ட் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆக போல் ஒரு டொமேட்டோ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ண சோயா மீட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கறி பவுடர், மசாலாத்தூள் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர், கொச்சிக்காத்தூள், हाफ टेबल स्पून மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், துண்டு கொச்சிக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. हाफ कप மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இந்த ஆட் பண்ண மசாலா தூளோட பச்சை வாசம் போக மட்டும் இதை கொஞ்சம் குக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி குக் ஆகின போகிறோம். அதில் ஒரு 1 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி இதை குக் பண்ண விடுங்க. சால்ட் செக் பண்ணி பார்த்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக பெப்ரிகா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது வந்து ஆட் பண்ணிலும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி விடுங்க.
அண்ட் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி ரசமோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ரசமோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி குக் ஆக விடணும். அதுக்கு பிறகு எங்களோட கோகோனட் மில்க் இல்லாத சோயா மீட் கறி ரெடி. இது வந்து கோகோனட் மில்க் யூஸ் பண்ணாமல் பருப்பு கறி தான். அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.